ஓகே நண்பா, என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஜேசிபி வீடியோ போட்டு பல வருடங்கள் ஆகிறது. அதனால் ஒரு மணி நேரம் ஜேசிபி வேலை இருக்குது. அதுக்கு தான் போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். அவன் காலில் பட்டுச்சுன்னா அவன் ஏ கோழி மீ அப்படின்னு இருப்பான்டா. இறங்குதா? ம், நிறைய வந்துருச்சு. எதுக்குடா எத்தனை அடிக்கிறீங்க? சொல்ல மாட்டேன்ட்டான். பணம்டா. ஆ ஓ அப்பா, இதுக்கே பார்த்துக்கலாம். இன்னும் எத்தனை இந்த நெப்பில் மட்டன் நெப்பில் இன்னும் யார் பிடிக்குது? கிரீஸை வேஸ்ட் பண்ணுங்கடா. எடுத்து ஆ சரி, நீ வண்டி எடு. ஓகே நண்பா, நானும் கோகுலும் பைக்கில் போகலான்னு இருக்கிறோம். அப்பளே ஏன்டா நோண்டுற? தானே வாடா போகும்போது. ஒரு வாரம் ஒரு மாதம் போடாதனால என்னங்கிறாங்க, ப்ரோ ஜேசிபி வித்துட்டீங்களான்னு கேட்குறாங்கண்ணா. கேட்டு வேற புதுசு நமக்கு. ஏன் நீ இறங்கண்ணா? நான் இறங்கினதான் இறங்குமா? ஓகே நண்பா, பல நாள் கழித்து நீ தான் ஜேசிபிக்கு டீசல் அடிக்கலாம்னு வந்துக்கிறோம். வாடகை தெரிச்சா யார் அடித்தாலும் பம்பு அடித்தா அடிக்கும். வா, கணக்கு வரலையா? வண்டியே வரலையா? வந்தா ஓட்டி தரேன். நீ ஒரு பெரிய காட்டை வச்சுக்கிட்டு நீ பண்ற பாடு இருக்குத தெரியலடா. எவ்வளவு கேளு. எவ்வளவு ஓட்டியா? ஒரு 1000 லிட்டர். ஏன்டா டேங்க்ல மொத்தம் 1000 லிட்டர் இருக்குதாடா? இதுல வேற பணம் போகுதுடா. நம்ம வீட்டு பணம் ஏதோ வாழ்க்கையில புது பம்புன்னு ஒன்று வாங்கி வைப்பீங்களா? வருமானம் வருது, நாங்கள் எதுக்கு மாற்றணும்? இதெல்லாம் ஒழுவரெல்லாம் நம்ம வீட்டு காசுல பில்லுல போகுது. காசு கம்மியாக கொடுத்தாங்க. 10 பைசா கம்மியாக வாங்க மாட்டாங்க. நீ வேலைனா ஒரு நடையா போகலை, அப்புறம் விரல் கட் ஆன மாதிரி ஆயிரும். வண்டி நிற்கிற கேப்பில் சீசா விளையாடுறானுங்களாம். வேறு
அந்தான ஒருத்தன் உட்காந்துக்கிட்டேன், இந்தான ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு. டேய் யாராச்சும் பார்த்தானா வேற மாதிரி நினச்சிக்க போகிறாங்கடா. மொட்டைனியா சூப்பர்ரா. அடா என்னமாடா நம்பல மீடியமா போதுமா இல்லை ரவுண்ட் பண்ண ஓமா டே டேங்க் குத்து இல்லை ஓத உதைக்கூடாத வண்டி கம்பெனி தான் ஆட்டுறான் மகிராட்டு சொல்லிடு காலை தோற வச்சுக்கோ வயிறாட்டுனா ஆட்டுனா டீசல் நிறைய குடிக்காதுண்ணா. 800 ரவுண்ட் பண்ண இல்லையா இல்லடா அண்ணன் ஆள் வரலையா வாண்டி புல்லட் உடையதான் இருக்கு யாரும் வாங்குது எவ்வளோ பூச்சிக்குது இல்லை என்ன இருக்குது 25 லிட்டர் குக்கமாக இருக்குதுடா. உள்ள போயிருச்சா? எடுத்து விட்டாங்க கொடுத்துரு. படம் ஓல் போலாம். ஓல்டே 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 சொன்ன மாதிரி 1 மணி நேரமாக வருதா இல்லையான்னு தெரியலடா அந்த ஜெயிட்டில். வேற ஆள் வச்சுருப்பான். வேற ஆள் சரிதான். சரி அடிச்சு வச்சா குச்சியா கொடுது. ஓகே நண்பா, ஜேசிபியும் எடுத்துக்கிட்ட நம்ம மழை பேஞ்சிருந்தனால ஒரு 10 நாளாக எடுக்க முடியல. இதுதான் இதுவும் எடுத்துருக்குறோம். ட்ரக்குக்கு வேலையே இல்லை சுத்தமாக. செலவு தான் ஆகிட்டுதா தவிர வருமானம் அந்த பாட்டை காணோம். இப்போ தான் ஒரு 1 மணி நேரத்து வேலை இதுலேயே இறங்கிக்கலாம். 1 மணி நேரம் வருதோ இல்லையா தெரில, பார்ப்போம். அவர் என்னது வர்றது இந்த ஓரத்தில் இருக்கிறது இந்த கல்லுக்கிட்ட ஒன்றை அப்படி நேரா எல்லாம் இழுத்து உள்ள தள்ளி மட்டம் பண்ணி விடணும். அப்புறம் அதை அந்த கல்லெல்லாம் விட்டுறலாம், மண்ணை மட்டும். அப்புறமேட்டு அந்த குழியில் இருக்கிறதெல்லாம் அரிச்சு என்ன தள்ள சொல்கிறா தெரில வராரு. அந்த தென்னை மரம் கடைசி தென்னை மரம். சரி நீ போ, நான் எதாவது கூப்பிட்றேன். உங்காட்டில் வரத்தானே எடுக்கிறீங்க, அவங்க வேணும்னா அள்ளி போட்டுக்கிட்டோம். இவ்வளோ தூரம் கிடக்குதுல்ல. சரி நான் கூப்பிட்றோம். அந்த இடத்துல மண் அள்ளி அதை கொஞ்சம் இல்லை தள்ளிக்கலாம் இருங்க. ஓகே நண்பா, ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை. ஓரம் பாடுறதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பியும் வந்து ஓரம் கொஞ்சம் மேடாக இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணால் வேலை முடியும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக எடுக்கல, இதெல்லாம் ஜெங்கல் பிடி தான், மண்ணை நிறைய விட்டலாம். தெரியுதா? கொஞ்சம் ஆழமாக செங்கல் பொடியெல்லாம் அழுத்தி தள்ளி விட்டு இந்த மண்ணெல்லாம் கொண்டாந்து மட்டை அடிச்சு விட்ரு.
வச்சாலும் ஜேசிபி வந்துருக்கு தேவைடா. நீங்கள் 2 பேர் வந்திருந்தாவே போதும்டா. பூந்து விளையாண்டுட்டு போயிருப்பீங்க. நீ எப்போ கீழ்காடு ஓட்டுறதுக்கு தான் பாப்பா. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. சந்தோஷ், நீ எந்த காடு ஓட்டுற? கீழ்காடு ஓட்டுறியா மேல்காடு ஓட்டுறியா? கருமாந்தரம் இன்னும் 2 நாள் கழிச்சு வந்துடும். 4 நாள் தானே ஆகுது ஓட்டி கூட. அந்த மலையறதுக்கு முன்னாடி தானே ஓட்டணும். ஆமா ஆமா கிளம்பு. ஓகே நண்பா, இந்த சைட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து புளியோண்டு ஒரு மூளை. இதில் என்ன ஒரு தப்பு பண்ணிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடு கட்டுறது இந்த இடத்த மண் அள்ளிக்கிறாங்க. மண் அண்ணன்லாம் சரி, மொத்தம் வயலில் வந்து இவ்வளோ அகலம் தான். இந்த வாக்கில் போட்டு அள்ளியிருந்தாங்கன்னா இந்த குட்டை வந்து ஒரு பக்கமாக இருந்திருக்கும். ஜேசிபிக்கார ஒவ்வொருத்தர் இந்த காட்டுக்காரருக்கு தெரியாதவங்களுக்கு மண் எந்த பக்கம் வாட்டமாக வருதோ அதை பிடிச்சி அள்ளி போடுறாங்க. இப்போ இந்த வாட்டத்தில் பிடிச்சி அள்ளி இருந்தாங்கன்னா இப்போ இவ்வளோட மட்டும் அள்ளி இருப்பாங்க. இந்தான காடு எதுவும் டேமேஜ் ஆகாது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வாழை அள்ளிட்டாங்க. வாழை எல்லாம் என்ன பண்ணுது, இப்போ ஒரு தூணி மாதிரி போயிடுச்சு. இப்போ இது ஒரு பெரிய தலைவலி. அதனால் இப்போ எங்களை கூப்பிட்டு நான் இந்த ஓரம் பாரமெல்லாம் வந்து மேடாக இருக்குது. இந்த குழிக்கு ஒரு தண்ணி விட்டால் அந்த குழியில் தான் வந்து இறங்குதான். இது இன்னும் குழி அங்கே வரலாம், வண்டி நிற்கிற வரலாம் எடுத்துட்டாங்க. எடுத்து செங்கல் படி கொட்டினாங்க. அது செங்கல் அப்படி கொட்டினாலும் அது என்ன ஒரு தப்பு நடந்துக்குதுன்னா, ஒரு 4 அடி கீழேயே செங்கல் கொடி நெருக்கி மேலே மண்ணை தள்ளி இருக்கணும். மேலே வரலாம் மண்ணை தள்ளிவிட்டாங்க, சரி செங்கல் பொடி தள்ளிப்பாங்க. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஓட்டம் எல்லாம் வெறும் செங்கல் பொடியாக வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், செங்கல் பொடியெல்லாம் இந்த பக்கம் குட்டான தள்ளிட்டு மண்ணை இழுத்து தள்ளிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இதுதான் வேலை. ஏதோ 1 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன் வந்த கூலிக்கு. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்ப்போம். ஏன் சந்தோஷம், நீயும் போய் வண்டியில் எதுவும் உட்காந்துட்டு விளையாடலாம்ல? நேற்று மாதிரி போட்டு வேலை பெண்டு எடுக்கணும்டா. இப்போ நீ சலுப்பு. அப்புறமேட்டு அப்பவும் ஜாலி தான். வேலையை கொடுத்தாங்க
இனிமேல் மழை பெய்யும் சே வயக்காடு பட்டுற வர மட்டும் இப்படி தாண்டா இருக்கும், வேறு வழியில். ஓகே, அந்த காடு காஞ்சிருக்குன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா வயல் ஈரமாக போயிருக்கு. அந்த மூளை மேடாக இருக்குது. தென்னை மரம்லாம் முடியும். ஏன் தென்னை மரம் புழுகுனா அளவையா நீட்டாக வேலையை முடிச்சுட்டலான்னு பார்த்தியா? 4 தென்னை மரத்துக்கு புழுகுனாங்களா மட்டமாகி போயிடும். ஓ, நாம் ஒரே வயல சதுரமாக அடிச்சுட்டு போயிடலாம். 4 தென்னை மரம் தென்னஞ்சோறு எடுக்கலாம். ஓ ஓகே நண்பா, இவனை பாருங்க சந்தோஷம் கூட்டிகிட்டு வந்த கொடுமைக்கு என்ன வேலை பண்ணுறான்னு. இந்த தென்னை மரம் எதுக்குன்னா 5 தென்னை மரம் இருக்குது, இதை பிடிங்கி வச்சாங்கன்னா பிடிங்கி அஞ்சிட்டு நிறவு வேலை சுத்தம் பண்ணலான்னு பார்த்தா இவன் என்ன டார்கெட் வச்சுக்கிறான்னா கொடுங்கன்னா சோறு திம்பானான். சோத்துக்கோசரம் இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். ஏ எங்க அந்த பக்கம் கல்லுக்குதுங்கிறாரா? பாறை இருக்குதான், ஏகத்துக்கு இருக்குதான், காடே போகிறாங்க கல்லாக்குதான். நான் இந்த குழி நிறவுறதுக்கு ஐடியா கொடுத்தேன், அதெல்லாம் உனக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணிட்டேன். தோல்வியை முடிந்து விட்டது. சொல்லிடு. ஏன்னா பறிக்க சொல்லி போய் பறிக்க காட்டுக்காரர் பறிக்கணும் தான் நாம பறிக்கிறதுக்கு. கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தமாக இருக்கும். ஓகே நண்பா, இது மாதிரி அப்படியே வயல் ஃபுல்லாக மட்டை அடிச்சு விட்டா நம்ம ஓட்டுறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். சரிதான் உங்களுக்கு எப்படி மட்டமாகுதா? இப்போ இந்த பக்கம் பள்ளமாகிறது, இந்த மேடு இருக்குதுல்ல, இந்த மேட்டை கொண்டாந்து இது தள்ளிவிடுவோம். எப்பறம் சந்தோஷ் ரைட்டா? ரைட். ஏன்னா அதில் சந்தில் ஒரு டேக்ஸி போகிற அளவுக்கு சந்து இருந்தால் கூட பரவாயில்ல. எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணால் டிராக்டர் உள்ளே போகிற அளவுக்கு சந்து வந்துடும். அப்புறம் இந்த மண்ணை கொண்டாந்து வச்சு மட்டம் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 கிலோ பேர் ஓட்டணுமா? அடுத்து இடி போயிருக்கோம். இது ஏற்கனவே செங்கல்படி இவ்வளோ ஆயிரமாக கொட்டி வச்சுக்கிறாங்க, இவ்வளோ மேலே ஆகல. இது பண்ணிடக்கூடாது, இந்த தப்பு. நாம் அந்த சொரண்டி விட்டுட்டு இதுக்கு மேலே மண்ணை கொட்டி கவர் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மட்டத்துக்கு அப்படியே க்ளீனாக எடுத்துடணும். பக்கத்து காட்டு கல்லுக்கிட்டு மேலேயும் படக்கூடாது. கல்லுக்கிட்டு மேலே பட்டுட்டா ஆளுக்கு ஒரு கடப்பாறை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் கல்லுக்கிட்ட மேலேயும் படாத அப்படியே அழுகாமல் மண்ணை மட்டும் இழுத்து வயலில் மட்டம் அடிக்கணும். இன்னொரு ஐடியா. என்ன ஐடியா? கல்லு விட்டு போடாமல் கல்லு விட்டுக்கிற மண்ணை எடுத்துக்கிட்டா எப்படி எடுப்ப? கலக்கத்தை போட்டா நீ எடுத்து கொடுக்குறியா? கல்லுக்கிட்டும் சேர்ந்து கொட்டி போச்சுன்னா பட்டா உக்குன்னு பட்டு அது மழை பெஞ்சா கரைஞ்சி ஊற்றிடும். கொஞ்சம் ஆழமாக எடுங்க, கொஞ்சம் ஆழமாக எடுங்க. அந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் மேடாது. இப்படி விட்டு பார்த்தாரு, நல்லா கட்டு கல்லு விட்டு கல்லையா கட்டலாம் இருந்துச்சா. ஆனால் நீ எங்கே தான் இருந்தியப்ப? நீ களை போட்டோம் அதை அந்த காடு வீடியோ எடுத்து. ஓகே நண்பா, நாங்கள் ஒரு வயல் நிறுவனம்னா ஓரம் இப்படி தான் நிறைய க்ளீன் பண்ணுவோம். இதில் ஏதாச்சும் மாற்றம் இப்போ இல்லை ப்ரோ, வேறு மாதிரி எக்ஸ்பிளைட் பண்ணுவாங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஒரு கல் இருந்துச்சுன்னா ஒரு வயலில் இருந்த கல்லை வெளியெலாம் நோண்டி போட மாட்டேன். பக்கத்தில் எங்கே மண்ணாக வருதோ அந்த இடத்துல இந்த கல்லை கொண்டு குழியை ஆழமாக எடுத்துகிட்டு கொண்டு போய் கல்லை குழியில் போட்டு மண்ணை மேலே போட்டு மொழிக்கி போடுவோம். அது உழவடிக்கு படாத மாதிரி ஒரு 2 அடி கீழே வர மாதிரி கல்லை போட்டுருவோம். அதையே காட்டில் இருக்கிறத கல்லை எடுத்து வேஸ்ட் பண்ணோம். எப்படி சந்தோஷ்? காட்டில் இருக்கிற கல்லை காட்டிலே போட்டு மூடி போடணும், எந்த தொந்தரவும் இடிச்சமும் வராத மாதிரி. கல்லு
வேணும்னா கல்லை மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதை கொண்டு போய் ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு காட்டை நல்லா ஒதுக்கி விட்ட மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, காடு கொஞ்சம் ஈரமாக போச்சு. வள 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 வளன்னு விளக்கெண்ணெய் ஊற்றுற மாதிரி ஸ்லீப் ஆகிட்டே இருக்குது. நான் கூட காடு காஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சேண்ணா, இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் போய் பக்கெட்டில் உட்காந்துக்கலாம். கடைசி இது ஏறதுலன்னா 2-3 நாள் ஆகும்ண்ணா, அதெல்லாம் அப்படி தான் தெரியும். நான் வயலில் பார்த்துருந்தேன்னா ஈரமாக இருக்குன்னு முடிவு பண்ணியிருப்போம், வயல் வரல. சரி இதெல்லாம் இரிபேட் தானே, காடு ஓட்டா இருந்தோம்னா வச்சுக்காங்க, கரெக்டாக ஓட்டிட்டோம்ல. ஓகே நண்பா, ரொம்ப தெரியாத ஈரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். நான் கூட காடு காஞ்சிருக்குன்னு நினச்சேன், இது இடம்னா ஓவர் ஈரமாக போச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் பாருங்க நல்லா உழப்பு வயல் எடுக்காத கொடுமையாக ஆயிடுச்சு. இது இந்த கட்டையா? கல்லுவிட்டோட உள்ளே வரும்ண்ணா, கல்லுவிட்டோட உள்ளே வரும்ண்ணா. இந்த கட்டையை எடுத்தா இந்த கட்டையை எடுக்கிறதான். சரி சரி. ஆ கல்லுக்குட்டில் கட்டை இருக்குது, கல்லுக்குட்டிலே தான் கட்டு. ஏன் வம்புன்னு பார்க்குறேன். நான் கட்டை எழுத்துக்கா. அதெல்லாம் குடல் மாதிரி இருக்கு. இப்போ இது நேரம் தான் கல்லுக்கிட்ட எடுக்குது. என்ன சந்தோஷம் தெரியுதுங்க, ஏதோ இழுக்கிறாங்க பண்ணுறாங்க, வேலை இல்லைன்னு. வேலையே தான் நமக்கு வேலை, அவங்களுக்கு காடு, நமக்கு வேலை அவங்களுக்கு காடு சுத்தாகும். நம்ம கோவில் சொல்கிறது சந்தோஷம் சொல்கிறது பார்த்தீங்களா நண்பா, நமக்கு வேலையா காடு சுற்றுறது. இன்றைக்கி 2 பேர்த்துக்கும் வேலை இல்லை, அதனால் 2 பேர்த்தையும் என்கிட்ட பேசியே என்னை கொல்றானுங்க. சலுப்பாக இருக்குதாங்க சந்தோஷத்துக்கு வேறு. சலுப்படிக்குது. கேளுங்க, சொல்லுங்க.
மண் அடியில் சட்டுங்கிறீங்க, விட்டா நொங்கு மாதிரி போகுது. மண் விட்டா நொங்கு மாதிரி போகுது, சட்டுங்கிறீங்க. தலைவரலாம் அடிச்சு விட்டுறதா? கல்லுக்கிட்டாவது ஆட்டுக்கிட்டியாவது. கருமாந்திரம் இவ்வளோ காடு ஈரமாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நாளைக்கு இது வந்திருக்கலாம். நானே காடு ஈரமாக இருக்குன்னு யாருக்குன்னா தெரியும், இல்லைனா நான் எதுக்குன்னா வரேன். பல பலன்னு மொழுன்னு அடிச்சுட்டு போயிருக்கு. இப்போ எடுக்கவும் பாருங்க, காடு எவ்வளோ சுத்தமாக தெரியுது பாருங்க. கல்லை எடு அந்த கல்லை எடு. எந்த கல்? அதை எடுத்து எங்கே போகிறது? அதை வரப்பில் மேலே தள்ளிவிட சொல்லுவாங்க. மேலே தள்ளிவிடு. போ. அந்த பக்கம் குழியாக இருந்தால் கூட தப்பு இல்லை. ஓகே நண்பா, தெரியுதா ஓரளவுக்கு எல்லாம் ஃப்ரெண்டு பைட்டில் அடிக்க முடியல. காய் உடஞ்சி போயிட போகுதுடா. ஓகே நண்பா, இதை பார்த்தீங்கன்னா பேக் பைட்டில் ஃப்ரண்ட் பைட்டில் அடிக்கவே முடியல. ஸோ அதனால் பேக் பைட்லேயே போட்டு கிளறி விட்டாச்சு பாருங்க. வயது இப்போ மட்டமாக வந்துருச்சா, ஏதோ ஒரு 1.5 மணி நேரம். சம்பவம் பண்ணுறீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. வண்டி திருப்பி சொல்கிறா. அது பட்சமா அங்கேருந்து டோக்கி முடிக்கிட்டு வந்துடுறதா? எப்படியா அந்த வாணி பள்ளம் தான் ஆக போகுது. தெரிஞ்ச விஷயம் தானே. அங்கேயும் ஈரமாக தாண்டாகுது கோவில். அங்கே பாரு, இங்கே போகுது. அதா கரகரன்னு சுற்றிக்கிட்டு தான் இருக்குது, போகலையா? ஓவர் ஈரம் ப்ரோ, வந்ததே தக்காகி போச்சாட்டுது. சரி, ரொம்ப நாள் ஆச்சா வண்டி எடுத்து அப்படின்னு சொல்லி வந்தா இது எல்லாத்துக்கும் மேலே இடைஞ்சலாகுது. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இதுதான் எங்களோட டுடே ப்ரோக்ராம் ஒர்க். இப்போ பாருங்க, இவனுங்க 2 பேர்த்தையும் பாருங்க, மண்ணாங்கட்டி எடுத்து என் மண்டையை நான் உடைக்கிட்டா, ஓ மண்டையை நீயே உடைக்கிட்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வருகிறாங்க.
நான் 2 பேரும் மண்டையை உடைச்சிட்டு இருக்கிறதே இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இல்லை ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ வேணாலும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதே போராட்டிட்டு இங்கே ஊதிடுவானா அடிச்சு ஃபுல் பண்ணுங்க. டீசல் பூரா இதுலேயே போயிருப்போம்னா. ஓகே நண்பா, இது ஒன்றையும் நிறைய விட்டா அவ்வளோதான், முடிஞ்சது, வெளியே போகலாம். ஈரம், ஊறப்பட்ட ஈரம். வேற கிளார் அடிக்குது போ. போகல, இப்படி வந்து இப்படி போட்டு அப்புறம் அப்படியே போயிடலாம் வெளியே. இப்படி அடிச்சு விட்டுட்டு அப்படியே இதுலேயே வெளியே பூந்து போயிருங்க. ஈரம், ஊறப்பட்ட ஈரம் நண்பா, வேறு வேலையே இல்லை. சரி வந்துட்டோம், அப்படியே அடிச்சு விட்டு போகலான்ட்டு அவர் போகிறானுங்க. எது அதா ஈக்கில் பட்டு என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ ஒரு மரஞ்செடி தான். ஏறம்டா, சக்கரை தான் சுற்றுது, கர 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 கரன்னு வண்டி போக மாட்டேங்குது, போர் அடிக்குதான். ஓகே நம்ம சந்தோஷம் வேற போர் அடிக்குதான். வேலை இருக்குது, ஒரு வேலை இருக்குது, முக்கியமான வேலை, ஒரு கழுவுற வேலை இருக்குது. போறியா? பாத்திரம் கழுவுற வேலை. என்னடா சந்தோஷம் இப்படி சொன்ன எப்படா? அது டைமோ செல்ஃப் மோட்டருக்கு அந்தானது. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிந்தது. சந்திலேயே பூந்து போறானுங்க, சந்தில பூந்து போறாங்க, அவ்வளோதானா? தானா போயிருக்கான், அதுதான் ஊர்க்கை. ஓகே நண்பா, அவ்வளோதான், வீடியோ முடிந்தது. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டாக்டர் மிஷர். எவ்வளோ நேரம் அது? 1.5 மணி நேரம்.